கேட்டேன். ரஹ்மத், ரஹ்மத், பசிக்குதுமா, கொஞ்சம் சோறு போடுமா. ரஹ்மத், ரஹ்மத். பார்த்தா தெரியல உங்களுக்கு. ஃபோன் தானே பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு வேணா போய் போட்டு சாப்பிட மாட்டீங்களா? சும்மா நொய் நொய்ந்து. இல்லம்மா, பசிக்குதுமா, அதனாலதாம்மா கேட்டேன். சரி இருங்க தரேன். சலாம் அலைக்கும். இங்க வரலாமா? வலைக்கும் அஸ்ஸலாம். ஜயான், ஜயான், இங்க கொஞ்சம் வாப்பா. ஜயான், ஜயான். என்னம்மா, மாத்திரை தீர்ந்துச்சு, கொஞ்சம் மாத்திரை வாங்கிட்டு வாப்பா. இப்பதானே வீட்டுக்கு வரேன். மாத்திரை வாங்கிட்டு வா, அது வாங்கிட்டு வா, இது வாங்கிட்டு வான்னு சொல்றீங்க. நான் இப்பதானே வீட்டுக்கு வரேன். டயர்டா இருக்கேன். பார்த்தா தெரியலையா? இல்லப்பா, மாத்திரை தீர்ந்துச்சுப்பா, அதனாலதான்ப்பா கேட்டேன். நான் ஃப்ரீயா இருக்கும் போது வாங்கிட்டு வர, சும்மா இருங்க. ரஹ்மத், ரஹ்மத், கொஞ்சம் தண்ணி தாம்மா. ரஹ்மத். நான் உட்கார்ந்தா பொறுக்காதே. ஃபோன் தானே பார்த்துட்டு இருக்கேன். இருங்க தரேன். ஷோ இல்ல. இது கூட பிடிக்க வர உங்களுக்கு? இல்லம்மா, வயசாயிடுச்சுன்னா கை கால்லாம் நடுவுலம்மா. எல்லாம் ஏன் என்னை இன்னும் உயிரோட வச்சிருக்க? நானும் கஷ்டப்படுத்திட்டு அடுத்தவங்களையும் கஷ்டப்படுத்துறேனே. என்னை எடுத்துக்கோ இறைவா. இவங்க வர வர ஓவரா பண்றாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு முடிவு கட்டவே வேண்டாம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். ரஹ்மத், ரஹ்மத் ஏன் அழுகுற? ரஹ்மத், ரஹ்மத் ஏன் அழுகுற? நான் எவ்வளவுதான் வேலை செஞ்சாலும் உங்க அம்மா பக்கத்து வீட்டுக்கு போய் இல்லாத போறாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படியே போயிட்டு நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிருப்பேன். நீ எதுக்கு அழுகணும்? நீ எதுக்கு உங்க அம்மா வீட்டுக்கு போன? ஞாபகம் வைக்க இன்னைக்கே இதுக்கு ஒரு முடிவு கட்டு. அம்மா, அம்மா எந்திரிங்க. எங்கப்பா, எங்கப்பா கூட்டிட்டு போற? அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாங்க வந்து உட்காருங்க. யார் நீங்க? நான் இல்லை, எங்க அம்மா நான் முதியோர் இல்லத்துக்காக வந்திருக்கேன். ஏன் உங்க அம்மா உங்களை கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க, அவங்கள உங்களால பார்க்க முடியாதா? இல்ல, எங்க அம்மா வீட்டுல இருந்தா பிரச்சனைக்கு பிரச்சனையா அவருக்கு எங்களால் சமாளிக்க முடியல. அதனால முதியோர் இல்லத்தை விட்டு விடலான்னு இருக்கேன். சரி என்னமோ பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம். ஏன் அழுவுறீங்க? அழுவாதீங்க, அழுவாதீங்க. நீங்க உங்க பிள்ளைய நல்லா தான் பார்த்துக்கிறீங்க. ஆனா உங்க பிள்ளை தான் உங்களை பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க. சரி அழுவாதீங்க, அழுவாதீங்க. எனக்கு ஒரு உதவி பண்ணீங்களாமா? என் பொண்ணுக்கு ஃபோன் போட்டு கொடுங்கம்மா. ஹலோ ஹலோ, யார் அனுப்புறது? ஹலோ ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யார் நீங்க? நான் முதியோர் இல்லத்துல பேசுறோம். என்னது முதியோர் இல்லத்துல இருந்தா? யார் நீங்க? உங்க அம்மா அவங்க அண்ணியாவையும் விட்டுட்டு போயிருக்காங்க. என்னது, எங்க அம்மாவையா? நான் உடனே வரேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம். யார் நீங்க? எங்க அம்மா இங்க இருக்காங்கன்னு கால் வந்துச்சு. பேர் என்ன? அவங்க பேர் ருக்ஷானா. அவங்க அண்ணா நம்ம சொல்லுவாங்க, நீங்க போய் பாருங்க. அம்மா, அம்மா அழாதீங்கம்மா. அம்மா அழாதீங்கம்மா. ஏம்மா உங்களுக்கு இந்த நிலைமை? யாரும்மா உங்களுக்கு கொண்டு வந்து விட்டது? நீ தாம்மா கொண்டு வந்து விட்டா. சரி வாமா, நம்ம வீட்டுக்கு போலாம். தண்ணி குடிங்கம்மா. சாப்பிட்டீங்களாம்மா? இல்லம்மா. இங்கம்மா சாப்பாடு பண்றேன். ஜயானா அவங்களை கொண்டு வந்து விட்டான். ஆமாம்மா. சரி வாமா என் கூட கொஞ்சம்.
வைக்க கூடாது. நான் என்ன பண்ணேன்? இவங்க இப்பதான் முதியோர் விட்டு வந்தேன். இங்க வந்து நிக்கிறாங்க. நீ ஏடா இப்படி பேசுற? நம்ம அம்மா அப்பா உனக்கு இப்பதான் சொல்லி கொடுத்தாங்களா, இல்ல நம்ம மார்க்கம் தான் நமக்கு சொல்லி கொடுத்துச்சா? ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ, உனக்கும் 2 பிள்ளைங்க இருக்காங்க. நாளைக்கு உனக்கும் இந்த நிலைமை வரலாம். நாங்க வரோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உமேரா, உமேரா, கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. உமேரா. என்னப்பா உங்களுக்கு பிரச்சனை? என்னப்பா உங்களுக்கு பிரச்சனை? இப்பதானே கேம் நல்லா போயிட்டு இப்ப போய் தண்ணி எடுத்து வா, அது எடுத்து வா, இது எடுத்து வா சொல்றீங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்களே எடுத்து குடிங்க. தாயா, தாயா கொஞ்சம் வாமா. என்னம்மா? கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வாமா. என்னம்மா? இப்பதானே டிவி இன்ட்ரெஸ்டா போயிடுச்சு. அப்போ வந்து இங்க போ அங்க போன்னு சொல்றீங்க. என்னன்னா போக முடியாது. நீங்க என்ன பண்ண? எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. என்னாச்சு டாக்டர்? வர வர நம்ம பசங்க நம்ம பேச்சையே கேட்க மாட்டேங்கிறாங்க. நீ கவலைப்படாத அஹ்மத். இதுக்கு ஒரு நான் முடிவு கட்டுறேன். தாய்டா, உமேரா இங்க வாங்களே கொஞ்சம். உமேரா, உன்னை நான் கூப்பிடுறேன். வரேன். ஏன் இப்ப நீங்க 2 பேரும் எங்க பேச்சையே கேட்க மாட்டேங்கிறீங்க? இதே மாதிரி படிச்சீங்க, ஒரு 2 பேரையும் ஹாஸ்டல்ல சேர்த்துக்கிறேன். நீங்க எங்களை ஹாஸ்டல்ல சேர்த்துனா நாங்க உங்களை முதியோர் இல்லத்துல சேர்த்துருவோம். உங்க அப்பா அம்மாவை நீங்க முதியோர் இல்லத்துல சேர்த்த மாதிரி நாங்களும் பெரியவங்களா எங்களை முதியோர் இல்லத்துல சேர்த்துருவோம். என்ன டாக்டர், நம்ம பிள்ளைங்க இப்படி சொல்றாங்க? நம்ம பண்ணது நம்மளுக்கே வந்துரும் போல இருக்கே. ஆமாங்க, எனக்கு இப்போதான் புரியுது. வா, நம்ம அம்மாட்ட போய் மன்னிப்பு கேட்போம். சாட்சி அணிந்து நபர்கள் ஷபானா, ருக்ஷானா, அப்சரா, சனஃபர், தாயிரா, உமேரா, ரஹமத், அஷ்கூரா. ஷைத்தானுடைய சீடர்கள். ஷைத்தான் கூட்டம். ஒக்ஸானா, ஷைத்தானுடைய கூட்டம் சொல்லு. சைத்தானிய கூட்டம். நீ வாங்க, நம்ம தலைவர் வந்துட்டாருனாலே நம்ம இன்னைக்கு என்ன குழப்பத்தை உண்டாக்கணும்னு போய் சொல்லலாம். ஒவ்வொருத்தரும் வந்து மக்கள் என்ன குழப்பப்படியா அப்படி சொல்லுவாங்க. இதோ நான் வரேன். இன்னைக்கு நான் என்ன பண்ணேன்னு தெரியுமா? ஒரு புருஷன் கொண்டாடி புள்ள முடியோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க புள்ள போய் குழப்பத்தை முடிக்கிட்டு. சரி, இப்போ அடுத்து யார் வரா? இதோ நான் வரேன். நான் இன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போனேன். அந்த வீட்டுல போய் பார்த்தா அண்ணன், தம்பி, தங்கச்சி, அம்மா, அப்பா எல்லாரும் ஒண்ணா இருந்தாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க எழுதுறாங்க, குரான் படிக்கிறாங்க. ஒருத்தவங்க தப்பு பண்ணா இன்னொருத்தவங்க எடுத்து சொல்றாங்க. எனக்கு பொறுப்புமா, அதனால போய் குழப்பத்தை உண்டாக்கிட்டு. சரி, இப்போ அடுத்து யார் வரா? இன்னைக்கு நான் என்ன பண்ணேன் தெரியுமா? ஒருத்தவங்க தொழுறதுக்காண்டி பள்ளிவாசல் கிளம்பி இருந்தாங்க. அவங்கள போக விடாம தடுத்துட்டேன். சரி, இப்போ அடுத்து நான் வரேன். ஒருத்தவங்க பஜார்ல போய் எந்திரிக்கலான்னு இருந்தாங்க. அவங்க வந்து தூங்க வச்சு எந்திரிக்க விடாம பண்ணி தொழுக விடாம பண்ணிட்டேன். சரி, இப்போ நீ மட்டும் என்ன ஓரமா கலாச்சாரத்தை இங்க வா. இல்ல, எல்லாரும் பெரிய பெரிய வேலை பண்ணாங்க. என்னால ஒன்றையும் பண்ண முடியல. என்னதான் பண்ண? நான் சின்ன வேலை தான் பண்ணேன். சொல்லு. ஷபாஷ், நல்ல காரியம். என்னது, நாங்களாம் இவ்வளோ பெரிய வேலை பண்ணியிருக்கோம். இத்தனோண்டு விஷயம் தான் பண்ணியிருக்கோம். அவளை போய் பாராட்டுங்களே. ஒரு புள்ள
உலகத்தை வைக்க முடியுமா? ஏன் முடியாது? அல்லாஹ் தஆலா நாடினால் இதோட சிறிய மூளை இருந்தாலும் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தையே வைக்க முடியும். அந்த அல்லாஹ் தஆலா தான் இப்ப புரியுதா உங்களுக்கு? ஒரு படிச்ச ஆளுங்களுக்கு ஒரு